சைனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் கேம் ஆடக்கூடிய நிலையில தான் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சைனாவில் தயாரிக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம் HQ9 அப்படிங்கிற சைனாவிடம் இருந்து வாங்கிய HQ9 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ்லயே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப 24 ஏவுகணைகள் பாகிஸ்தான்ல சென்று அங்கு பயங்கரவாதிகளுடைய இலக்குகளை தாக்கி அழிக்கும் போதும் ஆக்டிவேட்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய HQ9 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையுமே செய்யல. ஏற்கனவே நமக்கு தெரியும் சைனாவுடைய எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் டூப்ளிகேட்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா சைனாவை பொறுத்த வரைக்கும் துண்டு போட்டு தாண்டாத குறையாக ரஷ்யாவுடைய S-400க்கு ஈக்குவலண்டான வகையில இது வந்து மிசைல்களை தடுத்து நிறுத்தும், பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சு தன்னுடைய இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சேல்ஸ் பண்ணக்கூடிய வேலையிலையும் ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல சைனாவுடைய இந்த HQ9 டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகியிருக்கிறது. அப்போ பாகிஸ்தானுக்கு பேரதிர்ச்சி. பாகிஸ்தான் ஆர்மி இந்தியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க போறதா அல்லது இந்தியன் ஆர்மியுடைய இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்குள்ள இறங்கி பாகிஸ்தான்ல அடிச்சிருக்காங்க. இந்த அடி பாகிஸ்தானுக்கான அடி மட்டுமல்ல, சைனாவுக்கான ஒரு தாக்குதல், பெரிய ஒரு அடி அப்படின்னு எடுக்கலாம். 150க்கு மேற்பட்ட உலக நாடுகள் இருந்தும் ஒரு நாடு கூட இந்தியாவுக்கு கண்டனம் தெரிவிக்கல. அதே நேரத்தில் இந்த தாக்குதலை எந்த ஒரு நாடும் நியாயப்படுத்தல. காரணம் என்ன அப்படின்னா பயங்கரவாதிகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். பரபரப்பா போர் நடக்க போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இன்னும் நம்மளுடைய நாட்டில் வந்து பிஎம்முக்கும் ஜனாதிபதிக்கும் மீட்டிங், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து சீன தூதரான ஜியாங் ஜொடோங் அவர்களுக்கும் இந்த பக்கம் வந்து பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முகமது இசாக் தார் 2 பேருக்கும் வந்து மீட்டிங் வந்து போயிருக்கு. இந்த மீட்டிங்கில் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல கருத்து மோதல்கள் வந்து நடந்திருக்கதா சில தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் அளித்ததாகவும் தகவல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த மீட்டிங்ல? பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சைனா எப்பவுமே தங்கள் பக்கம் நிற்கும், பின்னணியில் நிற்கும், நேரடியாகவே வெளிப்படையாகவே இந்தியாவுக்கு எதிராக முழு ஆதரவை சைனா தங்களுக்கு கொடுக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்தியாவுடைய இது போன்ற சிண்டூர் தாக்குதல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை, வலிமையை ப்ரூவ் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் சைனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் கேம் ஆடக்கூடிய நிலையில தான் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது போன்ற தாக்குதலை பொறுத்த வரைக்கும் கவலை அளிக்கிறது, அதே நேரத்தில் இது போன்ற தாக்குதல்கள் தொடரக்கூடாது அப்படிங்கிற நிலையில தான் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. இது பாகிஸ்தான் மத்தியில் ஒரு பேர் அதிர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து டர்க்கியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கருத்துக்களையுமே பதிவு பண்ணல, ஆனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. இன்னொரு 2வது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் சைனாவில் தயாரிக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம் HQ9 அப்படிங்கிற டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கும் நம்முடைய நாட்டுக்குள்ள இறங்கி பாகிஸ்தானுடைய ஆதரவோடு செயல்பட்ட பயங்கரவாதிகள், நம்முடைய அப்பாவி மக்கள் 26க்கு மேற்பட்டவர்களை சுட்டு கொல்லப்பட்ட பிறகு எல்லையில் ஒரு பதட்டமான ஒரு சூழல் உருவாகிய நிமிடத்தில் இருந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாகத்தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த அடிப்படையில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூட ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க. இந்தியா கண்டிப்பாக பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே முன்கூட்டியே தெரியும் அப்படிங்கிற கருத்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும், பாகிஸ்தானில் உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும், ISI பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதை மோப்பம் பிடித்து அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்தியா கண்டிப்பாக ஒரு பதிலடி தாக்குதலை நடத்தும் அப்படிங்கிற கருத்துக்களை தெரிவிச்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்தே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவம், ஆர்மி வந்து தயார் நிலையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் சைனாவிடம் இருந்து வாங்கிய HQ9 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ்லயே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய வேலை என்ன? எதிரி நாடுகள் ஏதாவது மிசைல் அட்டாக்ல ஈடுபட்டால் அந்த மிசைலை வந்து நடுவான்ல வழிமறித்து தாக்கி அழிப்பது, தன்னுடைய நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படாமல் ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதா இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் வந்து ரஷ்யா வந்து முன்னணியில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ நம்ம இந்தியா கூட ரஷ்யாவிடம் இருந்து வாங்கி தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை. இதே போல சைனாவை பொறுத்தவரைக்கும் சைனாவும் ரஷ்யாட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களும் உள்நாட்டில் தயாரிச்சிருக்காங்க. அப்போ சைனாவை பொறுத்தவரைக்கும் பல நாடுகளுக்கு இதை விற்பனையும் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான், எகிப்து, உஸ்பெகிஸ்தான் இப்படி பல நாடுகளுக்கு விற்பனையும் பண்ணியிருக்காங்க. அப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து மிசைல் அட்டாக்ல ஈடுபட்டா இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து தடுத்து நிறுத்தி விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 24 மிசைல்களை பாகிஸ்தான் நோக்கி ஏவி இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அப்ப 24 ஏவுகணைகள் பாகிஸ்தான்ல சென்று அங்கு பயங்கரவாதிகளுடைய இலக்குகளை தாக்கி அழிக்கும் போதும் ஆக்டிவேட்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய HQ-9 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையுமே செய்யல. ஏற்கனவே நமக்கு தெரியும் சைனாவுடைய எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் டூப்ளிகேட்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரேட்டும் மலிவா கிடைக்கும், அதே நேரத்தில் அந்த பொருளும் தரம் இல்லாத ஒரு பொருளாகவே இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நிலையிலையும் சைனாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு HQ-9 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து தயார் செய்துட்டேன் அப்படின்னு தெரிவிக்கும் போது கூட இது எந்த அளவுக்கு பாதுகாப்பா கொடுக்கும் அப்படிங்கிற கேள்விகள் உலக நாடுகள் முன் வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ரஷ்யாவுடைய S-400 அளவுக்கு கொடுக்குமா அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சாங்க. ஆனா சைனாவை பொறுத்த வரைக்கும் துண்டு போட்டு தாண்டாத குறையாக ரஷ்யாவுடைய S-400க்கு ஈக்குவலண்டான வகையில் இது வந்து மிசைல்களை தடுத்து நிறுத்தும், பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சு தன்னுடைய இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சேல்ஸ் பண்ணக்கூடிய வேலையிலையும் ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல சைனாவுடைய இந்த HQ-9 டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகியிருக்கிறது. அப்போ பாகிஸ்தானுக்கு பேர் அதிர்ச்சி. அப்போ இந்த சைனாவுடைய அம்பாசிடரை சந்தித்து பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசும்போது என்ன கருத்துக்களை முன் வச்சிருப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம முக்கியமானதாக நம்பிக்கிட்டு இருந்தோம், அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உங்களையும் நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம், நீங்களும் பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணல, நியூட்ரல் அப்படிங்கிற நிலையில தான் ஒரு கருத்துக்களை முன் வச்சுக்கிறீங்க, நேரடியாக இந்தியாவுக்கு கண்டனம் தெரிவிக்கல. அப்போ பாத்தீங்கன்னா உங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம கைவிட்டுருச்சு, நீங்களும் கைவிட்டுட்டீங்களா அப்படிங்கிற கருத்துக்கள் பேசுவதற்கான ஒரு சூழல் இருந்திருக்கும். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சைனாவுடைய அம்பாசிடர் அவர்களோட பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் அவர்களை பொறுத்த வரைக்கும் சைனாவுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ரஷ்யாவுடைய பாதுகாப்பு ஆலோசகர்கிட்ட விளக்கம் அளிச்சிருக்காங்க. விளக்கம் அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லலாம். இந்த தாக்குதல் வந்து எப்படி திட்டமிடப்பட்டது, அங்கு அளிக்கப்பட்ட இலக்குகள் எந்த இலக்குகள், பயங்கரவாதிகளுடைய இலக்குகள் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது பல்வேறு உலக நாடுகள்கிட்ட ஷேர் செய்யப்பட்டாலும் முக்கியமானதாக இந்த சைனாவும் ரஷ்யாவும் பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா சைனா வந்து பாகிஸ்தான் பக்கம் சென்று விடக்கூடாது, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு தான் ஆதரவா இருக்காங்க, நேரடியாகவோ இன்டைரக்டாகவோ பாகிஸ்தான் பக்கம் சென்று விடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கா முழு ஆதரவை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. எப்பவுமே உலக அரங்கில் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா. அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு ஆதரவு கொடுக்கிறது அப்படின்னா ரஷ்யா அதுக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. ரஷ்யா எந்த நாட்டுக்கு ஆதரவு கொடுக்கிறதோ அதுல எதிர் திசையில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு தான் அமெரிக்கா கொடுப்பாங்க. அமெரிக்கா வெளிப்படையாகவே இந்தியாவுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்படிங்கும் போது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை வீழ்த்த வேண்டும், அமெரிக்காவை பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் பாகிஸ்தான் பக்கம் சென்று விடக்கூடாது அப்படிங்கிற நிலையில் தான் சைனா அண்ட் ரஷ்யா ரெண்டு நாட்டுடைய பாதுகாப்பு ஆலோசகர்கிட்ட இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் சென்றுட்டு இருக்குன்னா அந்த பக்கம் கண்டிப்பா பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் என்ன பேசியிருப்பாங்க, நீங்க எங்களை கைவிட்டுட்டீங்க, உங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எதிர்பார்த்திருந்தோம், அதுவும் கைவிட்டுருச்சு, அடுத்து நாம என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் உருவாகி இருக்கும். அப்ப பாகிஸ்தானுடைய அடுத்த நகர்வுகள் குறித்தும் அங்க பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகி இருக்கும். இப்படியான சூழ்நிலையில கவனிக்கப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்லி ஹை செக்யூரிட்டி மீட்டிங் ஒன்று நடத்தி இருக்காங்க. இந்தியா வந்து நம்முடைய நாட்டுக்குள்ள இறங்கி ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலையும் ஒரு 5 பயங்கரவாதிகள் முகாமை அழிச்சிட்டாங்க, நம்முடைய பாகிஸ்தான் பகுதிக்குள்ள இறங்கி ஒரு 4 தீவிரவாதிகள் முகாமை அழிச்சிட்டாங்க. இப்போ பாகிஸ்தானியர்கள் கொந்தளிப்புல இருந்துட்டு இருக்காங்க, இப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தி இருக்காங்க. இந்த கூட்டத்தின் முடிவுல தான் பாகிஸ்தான் ஆர்மிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்தியாவில் ஏப்ரல் 22ஆம் தேதி தாக்குதல் நடைபெற்ற பிறகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் பேச்சுவார்த்தைகள்ல பல்வேறு அதிகாரிகள் துறைகள் சார்பில் நடைபெற்ற பிறகு இந்திய ஆர்மிக்கு முழு சுதந்திரம் அதிகாரத்தை பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்தியன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் ஒரு தாக்குதலை பெரிய அளவில் அங்க நடத்தி இருக்காங்க. இந்த அதிகாரம் இப்போ பாகிஸ்தான் ஆர்மிக்கு
பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இப்போ கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் ஆர்மி இந்தியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க போறதா, அல்லது இந்தியா இனிமேல் தாக்குதல் நடத்தினால் நாம ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்க போறதா அப்படிங்கிற கேள்விகள் தான் தற்போதைய நிலையில இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில நாளை மே 8ஆம் தேதி வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து டெல்லியில வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக இந்த மாதிரியான பல கட்சிகள் கலந்துக்கிட்டு பேச போறாங்க. இது என்ன மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும்? அதாவது இப்போ நடைபெற்ற தாக்குதல் குறித்து அங்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்படும். தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது, எப்படி துல்லியமாக நடத்தப்பட்டது, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மூவ்மெண்ட், இந்தியாவுடைய அடுத்த நகர்வுகள், பாகிஸ்தான் என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க. இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பேசியது போல ஆர்மிக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பாகிஸ்தான் என்ன செய்ய போறாங்க, அப்போ இந்தியாவுடைய அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு, அடுத்த நகர்வுகளுக்கு அனைத்து கட்சியும் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா கருத்துக்களை முன்வைப்பாங்க. இல்லைன்னா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அப்போ மத்திய அரசாங்கம், பாஜக அரசாங்கம் தன்னிச்சையாக நடைபெறுகிறது, தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கிறது, ஒரு நாடு சார்ந்த ஒரு விஷயத்துக்கு தன்னிச்சையாக செயல்படுகிறது, தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க அரசியல் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகிவிடும். அப்போ பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் எது போன்ற செயல்பாடுகளை எடுத்தது, எது போன்ற செயல்பாடுகளை எடுக்க போகிறது அப்படிங்கறத அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிப்பாங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்தியா எது போன்ற முடிவுகளை எடுக்கிறது அப்படின்னு விவாதிக்கப்படுமே தவிர அதுல என்ன ஆபரேஷன் நடக்கும் அப்படின்னு அங்க விவாதிக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் வெளியில லீக் ஆகக்கூடாது அப்படிங்கறதுலயும் உறுதியாக இருப்பாங்க. அதனால ஏற்கனவே இந்திய ஆர்மிக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த ஆபரேஷன் அப்படிங்கிற தீர்மானங்கள், டிசிஷனை வந்து இந்தியன் ஆர்மி தான் எடுக்க போறது. பிரதமர் அவர்களாக இருக்கட்டும், ஜனாதிபதி அவர்களாக இருக்கட்டும், அதுக்கு அப்ரூவல் தான் கொடுக்க போறாங்க. அதிகாரம் ஆர்மியுடைய கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு ஏற்கனவே தெரிவிச்சிட்டாங்க. அப்போ வந்து அங்க சீக்ரெட் விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படாது. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைப்பாங்க. இது வந்து ஒரு நாடு சார்ந்த விஷயம், தேசப்பட்டு சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால அனைத்து கட்சிகளுமே இதற்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்காது. நடக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது போர் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான அறிகுறியில தான் அனைத்து விஷயங்களும் தென்படுது. அப்படிங்கிறப்போ நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை நம்மளே ஏற்படுத்தி கொடுக்குறோமா, இல்ல பாகிஸ்தான் ஏற்படுத்த வைக்குதா? அதாவது இதுல என்ன அப்படின்னா வந்து இந்த விஷயம் வந்து ரெண்டு நாடுகளுக்கு இடையில எந்த விதமான ஒரு தாக்குதலும் நடக்கல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாட்டு ராணுவத்தின் மீது, இன்னொரு நாட்டு அரசாங்கத்தின் மீது தாக்குதலை நடத்தல. ஆனா அங்கு நடத்தப்பட்ட தாக்குதல் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் ஒடுக்க தவறிவிட்டது, அல்லது வந்து பயங்கரவாதிகளை ஒடுக்க முடியாமல் அழிக்க முடியாத நிலையில பாகிஸ்தான் அரசாங்கம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது தெரியாது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகளோடு சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. பயங்கரவாதிகளை வளர்த்து விடுவதே, பயங்கரவாதிகளை உருவாக்கி விடுவதே பாகிஸ்தான் ஆர்மி அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய முகாம்கள், அங்க பயிற்சி கொடுக்கக்கூடிய இடங்கள், அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பயங்கரவாதிகளுடைய வீடுகள் அப்படின்னு சொல்லி அதை டார்கெட் பண்ணி இந்திய உளவுத்துறை அதை மோப்பம் பிடித்து கொடுத்து அதை டார்கெட் பண்ணி துல்லியமாக தாக்கி அழிக்கும் போது பாகிஸ்தான் ஆர்மி ஏன் அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் முகாம் அழிக்கல, பயங்கரவாதிகளுடைய செயல்பாட்டை குறைக்கல? அப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி பயங்கரவாதிகளோடு சேர்ந்து செயல்படுறாங்க. ஆர்மியை பொறுத்த வரைக்கும், பாகிஸ்தான் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகளை தங்களுக்கு ஏற்ற வகையில பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்க முடியும். இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. ஏற்கனவே சொன்னது போலதான் இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உலக நாடுகள் 150க்கு மேற்பட்ட உலக நாடுகள் இருந்தும் ஒரு நாடு கூட இந்தியாவுக்கு கண்டனம் தெரிவிக்கல. அதே நேரத்தில் இந்த தாக்குதலை எந்த ஒரு நாடும் நியாயப்படுத்தல. காரணம் என்ன அப்படின்னா பயங்கரவாதிகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒத்த கருத்தோடு தான் உலக நாடுகள்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில நாடுகள், சைனா, டர்க்கி போன்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகளுக்கு அரசியல் ரீதியாக, வியாபார ரீதியாக ஆதாயம் தேட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு ஆதரவு கொடுத்தாலும் வெளிப்படையாக கொடுக்க முடியாது, இன்டைரக்டா மறைமுகமாகத்தான் கொடுக்க முடியும். சைனாவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி பாகிஸ்தானுக்கு மறைமுக ஆதரவு தான் கொடுக்க வேண்டிய நிலையில இருக்காங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியன் ஆர்மியுடைய இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்குள்ள இறங்கி பாகிஸ்தான்ல அடிச்சிருக்காங்க. இந்த அடி பாகிஸ்தானுக்கான அடி மட்டுமல்ல, சைனாவுக்கான ஒரு தாக்குதல், பெரிய ஒரு அடி அப்படின்னு எடுக்கலாம். எந்த அடிப்படையில் சைனாவுக்கான ஒரு அடி தாக்குதல் அப்படின்னு நாம பார்க்கிறோம் அப்படின்னா சைனாவுடைய
பிசினஸ்ல வந்து இந்தியா வந்து ஒரு புல் ஸ்டாப்பை வச்சிருக்காங்க. புல் ஸ்டாப் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, HQ9 அப்படிங்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இனி சைனாவால சேல்ஸ் பண்ண முடியாது, வருமானம் பார்க்க முடியாது. அதை வந்து இந்தியா வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு ஆக்கிட்டாங்க. அதை வச்சிருந்தும் எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறதையும் இந்தியா வந்து இந்த தாக்குதல் மூலமாக உலக நாடுகளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சைனாவுக்கே ஒரு பேரதிர்ச்சி உருவாக்கி இருக்கும். ஐயோ, நம்ம தயாரிச்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்ப இந்தியா வந்து இது போன்ற ஒரு செயல் மூலமா வந்து நம்முடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு காயிலாங்கடைக்கு போட வேண்டிய டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லி இந்தியா தாக்குதல் ப்ரூஃப் பண்ணி விட்டது. இனி நாம பண்ண முடியாது. அப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும், அப்போ நம்ம கிட்ட உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வெப்பன்ஸ் வந்து நாம குறிப்பிட்டது போல ஸ்ட்ரென்தா இருக்குமா, மற்ற நாட்டுகளுடைய தயாரிப்புகளுக்கு ஏற்ற வகையில இருக்குமா அப்படி ஒரு கேள்விகள் உருவாகும். அப்படிங்கிற நிலையில தான் இப்போ வந்து சைனாவை பொறுத்தவரைக்கும் தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நாம வெளிப்படையா சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் விஷயத்துல இந்தியாவும் ரஷ்யாவுடைய S-400 தான் வச்சிருக்காங்க, சைனாவும் ரஷ்யாவுடைய S-400 தான் வச்சிருக்காங்க. அப்ப இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் கூட பார்டர்ல வந்து கொரோனா காலகட்டத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அப்போ டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவும் சைனாவும் வந்து சேம் லெவல்ல தான் இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே நாட்டுடைய தயாரிப்பு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் வச்சிருக்காங்க. அப்ப சைனாவுடைய பலம் என்ன அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்துல தெரிந்து விட்டது அப்படின்னு கூட இந்த தாக்குதல் மூலமாக எடுக்கலாம். அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மீது பயங்கரவாதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலமாக ஒரே கல்லில பல மாங்காய் அடித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்க முடியும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தமிழ்.